நம்முடைய ஆண்டவரிடத்தில் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்து அவர்களுடைய சமாதானத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகளையும் அவர்கள் பேர பிள்ளைகளையும் உறவுகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் தாய் போல இருந்து தேற்றுகிற தெய்வம். எத்தனை பேர் நாம் என்று விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா என்ற பாடலை பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்தலாம். கொஞ்ச நேரம். தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒருவேளை இந்த பாடல் தெரியும்னா சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. கை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே. விசுவாச பிள்ளைங்க எப்படி ஆராதிங்க பார்க்கலாம். நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எழும்பி நின்று நம்ம ஆராதிக்க போறோம். தயவாக விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் எழும்பி நின்று, குடும்பத்தார் மாத்திரம் அமர்ந்து கொள்ளுங்க. மீதமுள்ள ஒரு எழும்பி நின்று விசுவாச பிள்ளைங்க, நீங்க எங்க கூட இருந்தா எவ்வளோ பெரிய காரியங்களை நாங்கள் தாண்டி போயிடுவோம் ஆண்டவரே. இழப்புகளை தாங்கி கொள்ள பலன் தருகிறவர் நீர் மாத்திரம்தான். நீங்க எங்களோட இருந்தா போதும்னு சொல்லி கை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசி ஆராதிப்போமா? நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே,
உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. வாய் திறந்து சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கை உயர்த்தி ஆண்டவரோட பேசி உயர்த்தி சொல்லுங்க. எந்த சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை விட்டு விலகாதவர் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்து இதுவரை நடத்தி இருக்கிறீங்க, இவ்வளவு நாள் தாங்கி இருக்கிறீங்க. அருமையான தாயார, இன்னைக்கு உங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி இருந்தாலும் இனி இந்த பிள்ளைகள் எல்லாம் நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஆற்ற தேற்ற அரவணைக்க கண்டித்து உணர்த்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் ஒன்று மாத்திரம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும். நீங்க சகலவித ஆறுதலின் தேவன் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. இந்த மனிதனாலும் செய்ய முடியாத, சொல்ல முடியாத, தர முடியாத ஆறுதலை தேவன் நீர் எங்களுக்கு தர போதுமானவர். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்ப 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 உம்முடைய ஆறுதலாலும் எங்கள் இருதயங்கள் நிரம்பட்டும். பலம் கொள்ளவையும் பலன் கொள்ளவையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.